வணக்கம் இடமுடன் நேயர்களே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை குறித்து ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர், அம்பேத்கர்ன்னு அம்பேத்கர்ன்ற வார்த்தையே ஃபேஷன் ஆயி போயிருச்சு. சும்மா அம்பேத்கர்ன்ற வார்த்தைய தவிர்க்கணும் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது, நாடு முழுக்க பலதரப்பட்ட தலைவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அம்பேத்கரைட்ஸ் அண்ட் அம்பேத்கர் பக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கோவத்த இது மூட்டியிருக்குன்னே சொல்லலாம். தமிழக முதல்வர் அண்ட் துணை முதல்வர் எல்லாருமே இதற்கு எதிரா கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாராளுமன்றத்தில இன்னைக்கு வாழ்ற நாட்டோட பிரஜைகளோட பிரச்சனைய பத்தி பேசாம, வாழ்ந்து இறந்து போன நபர்கள பத்தியே பேசி நேர விரயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு தரப்போட கருத்தா இருக்கு. இந்த நேரத்தில ஏன் இந்த கருத்து அமித்ஷா கிட்ட இருந்து வந்துச்சு? இத வச்சு என்ன அரசியல் பண்ண பார்க்குறாங்க? பிரதமர் மோடி ஒரு விளக்க உரையா அவரும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதை குறித்து கிஷோர் கே. சாமியால் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உண்டான செய்தியாவும் அரசியலாவும் இது மாறி போச்சு இல்லையா? அதாவது இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் பேசுவார்கள் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரியா? அதை விடுத்து இதில் ஆரம்பத்திலே என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை பாருங்கள். இவர் ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறார், தேவையே இல்லாமல் சாவர்கரை பற்றி. சாவர்கரை பற்றி ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்றீங்களா? இல்லை, நான் அதாவது ஒரு அரசியல் தலைவரையும் நான் இதில் ராகுல் காந்தியை மட்டும் நான் பார்த்து சொல்லலை. நான் கேட்குறது என்ன, ராகுல் காந்தியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சாவர்கரை பற்றி ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? சாவர்கர் என்ன உன்னதமான மனிதர் அப்படின்றத ராகுல் காந்திக்கு தெரியுமா? படித்திருக்கிறாரா சாவர்கரை பற்றி? அதாவது நீங்கள் வரலாறை பார்க்க வேண்டுமென்றால் அந்த மனிதர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றதை பார்த்து அதிலிருந்து நீங்கள் அவங்களுடைய அந்த சூழலில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணமே தவிர்த்து இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழலோடு அதை ஒப்பிட்டு நம்ம அதை செய்யக்கூடாது. இதை ராகுல் காந்தி தவறு செய்கிறார் என்றால் அதே தவறை பாஜகவும் செய்கிறது. மோடியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதுக்கு பதில் அளிக்கிறேன் பேர் வழின்னு ஆரம்பத்திலேருந்து நான் பார்க்குறேன். 11 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து விட்ட ஒருவர் எதற்கு எடுத்தாலும் நேரு. சரியா? நான் சொல்வது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நேரு ஒரு டால் லீடர். குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஒரு டால் லீடர். அதுவே தான் சவர்கருக்கும் பொருந்தும். வீர சவர்கர் ஒரு டால் லீடர். இவரெல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு ஆற்றியவர்கள், சமகாலத்தில் இருந்து பங்காற்றியவர்கள். சரியா? அப்போது இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் 1963-64 வாக்கில் சாவர்கர் மறைந்து போன பொழுது, 66 நினைக்கிறேன், அவர் மறைந்த பொழுது அவருடைய தபால் தலையை வெளியிடுகிறார். யார்? ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர். அவங்க அவருடைய தபால் தலையை வெளியிடுகிறார். அது மட்டும் இல்லை, நாட்டின் மிகப்பெரிய பாரதத்தின் மகன், புதல்வன் என்று அவரை அழைக்கிறார். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? ஏன்னா அவங்க சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர். யார்? இந்திரா காந்தி அம்மையார் சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்தவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய தந்தை நேரு சிறைப்படுத்தப்பட்ட பொழுது அந்த சிறை எத்தகையதாக இருந்தது, சாவர்கர் இருந்த சிறை எத்தகையதாக இருந்தது என்பதனை அறிந்து கொண்டவர். இந்த சிறை எத்தகையது, இந்த சிறை எத்தகையது அப்படின்னு தெரியும் அவருக்கு. அவருடைய தந்தை நேரு எந்த சிறையில் இருந்தார், எத்தகைய சிறையில் இருந்தார், சாவர்கர் எத்தகைய சிறையில் இருந்தார் என்பது தெரியும். நேரு இருந்த சிறையில் அவருக்கு படுக்கை வசதி, அது மாதிரி அவருக்கு டாய்லெட் வசதி இதெல்லாம் இருந்தது. சாவர்கர் இருந்த சிறையில் அதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ அம்பேத்கர். சரியா? நான் வரேன் ஒன்று ஒன்றா வரேன் நான். ஏன்னா இந்த 3 நபர்களை தான் இவர்கள் எடுத்து பேசுகிறார்கள். யார்? நேரு, சாவர்கர், அம்பேத்கர். இந்த 3 நபர்களை தான் எடுத்து பேசுகிறாங்க. சரியா? ஸோ சாவர்கர் எதிர்கொண்ட அந்த சவால்கள், எதிர்கொண்ட அந்த சிறையில், அந்தமான் சிறையில் ரொம்ப கஷ்டம் வரும். நான் 7 மாதம் புழல் சிறையில் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் சிறைனா என்னன்றது எனக்கு தெரியும். சரியா? அதுவும் அந்த சிறை எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களை கட்டி போட்டுருவாங்க செயினில். உங்களுக்கு சாப்பாடு கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்துருவாங்க. அல்டிமேட்லி கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டிசென்ட்ரி ஆகும். உங்களை கட்டி போட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அங்கேயே தான், அப்படியே அங்கேயே போக வேண்டியது தான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நேரு செக்கு இழுத்திருக்கிறாரா? சாவர்கர் செக்கு இழுத்திருக்கிறார்.
எப்படி சிதம்பரம் பிள்ளை வந்து இங்கே சிதம்பரம் பிள்ளை வந்து இங்கே இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம கோவை சிறையில் கூட அந்த செக்கு கூட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவை சிறையில்னு நினைக்கிறேன், அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செக்கு இழுத்திருக்கிறார். இதையெல்லாம் இவர் செய்திருக்கிறாரா நேரு? இதை சொல்வதனால் நான் நேருவை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. நேருவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர். ஒவ்வொருத்தரோட போராட்டமும் ஒவ்வொரு மாதிரி. அவரும் ஒரு சிறந்த அரசியல் தலைவர், குளோபல் லீடர் நேருவை பொறுத்த வரைக்கும். சரியா? காந்தி வந்து நேருவை பிரதமராக தேர்வு செய்து விட்டார். இத்தனை காங்கிரஸ் கமிட்டிகள் வந்து எதிர்ப்பாக நின்ற பொழுதும் காந்தி வந்து நேருவை தேர்வு செய்து விட்டார் அப்படின்னு இவர் மோடி சொல்கிறார். காந்தியை மட்டுமல்ல, நேருவை மட்டுமல்ல, பட்டேலுக்கும் நேருவுக்கும் அந்த போட்டி அங்கே இருந்த பொழுது இவர் அபுல் கலாம் ஆசாத் தான் தலைவராக இருந்தார். அப்பொழுது பட்டேலும் புரிந்து கொள்கிறார், காங்கிரஸ் தலைவராக மட்டும் தேர்வு செய்ய போவதில்லை. 1946 தேர்வு செய்யப்படக்கூடிய தலைவர் என்பவர் காங்கிரஸ் தலைவராக மட்டும் இருக்கப் போவதில்லை. அவர் நாட்டின் தலைவராகவும் பிரதமராகவும் பதவியேற்கப் போகிறார். ஏன்னா தேர்தல் கிடையாது, விடுதலை கொடுக்க போகிறாங்க, தேர்தல் கிடையாது. அப்போ நாட்டின் தலைவராகவும் வரப்போகிறார் என்றால் நாட்டிற்கு அறிமுகமான தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்பதனை பட்டேல் உணர்கிறார். அதனால் நேரு சரியான தேர்வு என்பதனை பட்டேலும் சொல்கிறார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இதையெல்லாம் இவர்கள் வசதியாக மறைப்பார்கள். இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, அமித்ஷா அவர்கள் ஏன் இந்த அம்பேத்கர், அதான் அமித்ஷாக்கு வரேன், நான் அடுத்தது அமித்ஷாக்கு வரேன். நீ முதல்ல மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். சரியா? ராகுல் காந்திக்கு சவர்கர் என்பவருடைய வரலாறு தெரியவில்லை, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல நடிக்கிறார். அது ஒரு உன்னதமான வரலாறு. சரியா? உங்களுக்கு அவருடைய கொள்கையில் ஏற்பு இருக்கலாம், ஏற்பு இல்லாமல் போகலாம். ஆனால் அவர் 11 ஆண்டுகள் அந்தமான் சிறையில் இருந்தது அப்படின்றத நீங்கள் மறுக்க முடியாது. அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார், அவர் மண்டியிட்டார், இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தாலும் அந்த மன்னிப்பு கடிதம் ஏற்கப்படவில்லை. 11 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். யாருக்காக இருந்தார்? அவர் சொந்த பிரச்சனைக்காக இருந்தாரா? அவர் வீட்டுக்கு பிரச்சனைக்காக இருந்தாரா? சொத்து பிரச்சனைக்காக இருந்தாரா? இல்லை, இந்த நாட்டிற்காக இருந்தார். இதை உணர்ந்து தான் ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திரா காந்தி அவருடைய தபால் தலையை வெளியிடுகிறார். அதே மாதிரி நேரு நம்முடைய நாட்டின் முதல் பிரதமர், அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் மட்டுமல்ல, நம்ம நாட்டிற்காக பல விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு வந்தவர். அதெல்லாம் இல்லைன்னு, அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஸோ நேருவையும் சாவர்கரையும் மாறி மாறி இவர்கள் அவமானப்படுத்துவது, ஒருவரின் மீது ஒருவர் சேரை வாரி பூசுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை, நீங்கள் உண்மையில் இந்த நாட்டின் மீது சேரை வாரி பூசுகிறீர்கள். எங்களுடைய தலைவர்கள் இது மாதிரி கிடையாது. 1960களில் 70களில் 80களில் ராஜீவ் காந்தி வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்திருக்கு. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவது ஒரு தலைவர்களையும்ட்டு யாருமே இப்படி செஞ்சது கிடையாது. இவர்கள் வந்து சாவர்கரை வந்து அசிங்கமாக பேசுகிறது, அவங்க உடனே நேருவை அசிங்கமாக பேசுகிறது, இது ரெண்டுமே கண்டிக்கத்தக்க விஷயம். அடுத்து இப்போது அமித்ஷாவோடைய விஷயத்துக்கு வருவோம். அமித்ஷா பேசியது முழுமையாக அந்த வீடியோவை எடுத்து பார்த்தாங்களே, அவர் முழுவதுமாக பேசியது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் முழுவதுமாக அம்பேத்கரை பாராட்டி தான் பேசியிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல மட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவெல்லாம் அம்பேத்கருக்கு நீங்கள் செய்து விட்டீர்கள், துரோகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அம்பேத்கருக்கு. யார்? காங்கிரஸ்காரங்களை பற்றி சொல்கிறார். இதையெல்லாம் செய்துவிட்டு அம்பேத்கர் நீங்கள் பேசுறதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தாலாவது உங்களுக்கு ஏதாவது புண்ணியம் வந்திருக்கும்னு சொல்கிறார். புரிஞ்சுதா? அம்பேத்கருக்கு நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருந்தாலாவது புண்ணியம் வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? அதை அப்படியே மாற்றி திரித்து இவங்க வீடியோவை மாற்றி போட்டு, எனக்கு பிஜேபி பிடிக்காது அப்படின்றது வேறு, எனக்கு பிஜேபிக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக எதிர்ப்புகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குன்றது வேறு. அதுக்காக இந்த மாதிரி திரித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஹெல்த்தி. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். வரும் இல்லை, உண்மைதான், அதை ஒத்துக்கிறேங்க. ஆனால் முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பெரிய கட்டுரை. இவங்களுக்கு என்ன தெரியும் அம்பேத்கரை பற்றி? அவங்களுக்கு தெரியாதான் நான் கேட்குறேன், என்ன தெரியாதானா? என்ன தெரியும் அம்பேத்கரை பற்றி? இவங்க ஏதாவது படிச்சிருப்பாங்களா அம்பேத்கரை பற்றி? எவனோ எழுதி கொடுக்குறான், ட்வீட்டு போடுறான், வரும், அவ்வளோதானா? இவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? வாட் டு தீஸ் ஃபெலோஸ் நோ அபவுட் அம்பேத்கர்? படிச்சிருப்பாங்களா அம்பேத்கர்? இவங்க
இல்ல கிஷோர் பிரதர், நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் வந்து அதை பத்தி நான் எதுவும் கூறாம கேட்குறேன், இருந்தாரு ஒரு அரை நாள். ஈவேரா சொல்கிறாரு அம்பேத்கரை பற்றி, அது அது பார்த்துருக்கீங்களா? டிபேட்டபிள். ஈவேரா என்ன சொன்னார் அம்பேத்கரை பற்றி? பிராமணர்களுக்கு விலை போய்விட்ட அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை எல்லாம் சட்டமாக எழுதி வைத்தார். இது ஈவேரா சொன்னது. கான்ஸ்டியூஷன் பத்தி, ஐ மீன் லைக் அரசியல் சாசனம் பற்றி. அப்போ அது சரியா? ஏற்றுக்கிறாரா ஸ்டாலின்? ஏற்றுக்கிறாரா உதவாநிதி? வரலாறை நீங்கள், அதான் நான் திருப்பி சொல்கிறேனே, அரசியல்வாதிகள் தயவு செய்து வரலாற்று ஆசிரியர்கள் ஆகாதீர்கள். இல்லைங்க, அந்த மீடியா பாருங்க என்ன பண்ணிச்சுன்னா, விஜய் வந்து அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்காரு ஒரு அரை நாள். அவர் வந்து இன்னும் விஜய் கருத்து சொல்ல பண்ணையூருக்கு அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து விஜய் விமர்சிப்பாரப்பெல்லாம் கோட்டே இருந்தாங்க. அதனால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அவரும் வந்து கடைசியில் அதுதான் சொல்கிறேனே, இவங்க எல்லாரும் கோதாவில் குதிக்கிறது. இவங்க யாருக்குமே அங்கே என்ன நடந்தது, பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்றதே தெரியாது. சரியா? இப்போ இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா? க்ளோரிஃபை பண்ணுறது ஒரு ஆளை, இந்த க்ளோரிஃபை பண்ணதுக்காக வேண்டி முட்டு கொடுத்துட்டு நிற்கிறது. உண்மையிலேயே இவர்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறார்களா? நான் படித்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஐ ஹவ் ரெட் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா எதையெல்லாம் வந்து அவங்க வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா வால்யூம்ஸையும் படித்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரியா? சரி, இதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். என்னுடைய கேள்வி, பிரதான கேள்வி உங்கள்கிட்ட, ஒரு மேன் டு மேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அம்பேத்கர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? எங்கள் கடவுளையே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் வந்திருக்கோம். ஏன் இந்த செஞ்சாரு, ஏன் இந்த தவறை செஞ்சாரு, கிருஷ்ணர் ஏன் இதை சொன்னார், இது ஏன் பண்ணாருன்னு பேசுகிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கோம் நம்ம. ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம்னு எழுதியிருக்காரு யார்? அம்பேத்கர். இந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ விமர்சனத்துக்குள்ளானவங்க தான். கடவுளையே விமர்சனம் செய்து அம்பேத்கர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா? யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. அமித்ஷா விமர்சனம் பண்ணல. அமித்ஷா விமர்சனம் செய்திருந்தாலும் அம்பேத்கர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? யாருமே அப்படி சொல்ல. அப்புறம் காந்தியே தன்னை சுய பரிசோதனை பண்ணி தான் வந்து புக். காந்தியே என்னங்க? காந்தியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தியே என்ன? காந்தி என்ன கடவுளா? சரி, அது மாதிரி எல்லாரும் விமர்சனத்துக்குள்ளானவங்க எல்லாருமே. கடவுளையே நீங்க விமர்சனம் பண்றீங்க. Everyone can be questioned. Yes, and criticized, and it is just quite normal in society. But what's your point? No, like நீங்க இவ்வளவு ஹைப்பர் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவர் என்ன? அப்படியே அமித்ஷா சொன்னது திரித்து பேசப்பட்டது. அப்படியே ஒரு கால் அமித்ஷா இப்படி சொல்லியிருந்தாலும் கூட அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருக்கலாமே நீங்கன்னு சொன்னா உடனே அம்பேத்கரை என்ன கொச்சையாக பேசிட்டாரு. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வேறு எந்த தலைவர்களை வேண்டுமானாலும் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் செய்யலாம். அம்பேத்கரை விமர்சனம் செய்தால் உங்கள் மீது பிசிஆர் சட்டம் பாயும். சீரியஸாக? ஆமாம். ஏங்க, அவர் எல்லாருக்கும் கொண்டமான தலைவர் தானங்க. அவர் பிசிஆர் சட்டம். நீங்கள் எந்த தலைவரை வேண்டுமானாலும் அசிங்கமாக பேசலாம். அசிங்கமாக? ஆமாம், விமர்சனம் தரக்குறைவாக கூட நீங்கள் பேசலாம். சவர்கரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மோசமானாலும் பேசலாம். நேருவை நீங்கள் எவ்வளோ மோசமானாலும் பேசலாம். காந்தி எவ்வளோ மோசமானாலும் பேசலாம். என்ன, கருணாநிதியை நம்ம பேசுகிறோம், அவர் மோசமானவர் தான். நீங்கள் மோசமானவர் தான். பட்டு எம்ஜிஆரை பேசலாம், திரு ஜெயலலிதா அவர்களை பேசலாம், யாரை வேண்டுமானாலும், எந்த தலைவர் வேணாலும் பேசலாம். ஆனால் அம்பேத்கரை நீங்கள் பேசினால் உங்கள் மீது பிசிஆர் சட்டம் பாயும் என்றால் என்னுடைய கேள்வி, அப்போ அம்பேத்கர் ரூல் இருக்குங்க. ஆமாம், அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக. நியூஸ் டு மீ. சரியா? அப்போ என்னுடைய கேள்வி, அம்பேத்கர் யாருடைய தலைவர்? தலித்துகளுடைய தலைவரா அல்லது பொதுவான தலைவரா? அப்போ எல்லாருக்குமான தலைவர் என்றால் அவர் ஏன் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்? ஒரு தலைவரை ஆராய வேண்டும், ஒரு தலைவரை அறிய வேண்டும் என்றால் அவர் குறித்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிந்து கொள்ள வேண்டுமா கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு வாதம் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஷார்ட் கான்வர்சேஷன் என்ன புரியுதுன்னா, மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கான இன்னொரு நாள் வந்து திருப்பியும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாவட்டங்கள்லாம் தண்ணியில் இன்னும் 18 நாட்களாக மிதந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வழி சொல்ல வக்கில்லை. சரியா? என்ன, தென் மாவட்டங்கள்லேயும் இன்னும் வேறு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கேயும் மழை, அது சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் பதில் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை. அதையெல்லாம் விட்டுவிட்டு அம்பேத்கரை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கிடைத்த ஒரு டூல் கிட் தான் இது. மற்றபடி இதனால் அம்பேத்கருக்கும் எந்த புகழும் வரப்போவதில்லை, அம்பேத்கருடைய புகழ் மங்கப்போவதும் இல்லை. இது ரெண்டுமே கிடையாது. ஓகே, வெரி ஷார்ப் ஆன் யூ மேட் யுவர் பாயிண்ட். மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு.